Hello all, welcome back to Zerb Learning. Myself Abdul Basit. Today we are going to see about interview questions in OOPS concept. நம்மளோட first question வந்து what is OOPS? OOPS stands for Object Oriented Programming System. So next methodology to design programs using class and object. அதாவது ஒரு programming languageல இந்த class and object யூஸ் பண்ணி ஒரு program பண்றது தான் இந்த OOPSங்கிறது. Our second question is about what are the main principle of OOPS. இந்த principleங்கிறத pillars of OOPS அப்படின்னு சொல்லுவாங்க. So OOPSல வந்து abstraction, encapsulation, inheritance and polymorphism அப்படின்னு சொல்லிட்டு 4 pillars of OOPS வந்து இருக்கு. So first one is abstraction. Abstraction exposing only the relevant details of an entity அப்படின்னு சொல்றாங்க. Real time example எடுத்துக்கங்க. காரை பொறுத்தவரை என்ன பண்ணுவீங்க? டிரைவ் பண்ணுவீங்க. ஸோ டிரைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க? நம்ம ஸ்டேரிங் யூஸ் பண்ணுவோம், ஸோ பிரேக் யூஸ் பண்ணுவோம், கிளச் யூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிலேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம், கியர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதை பற்றி அதாவது அதோட மெக்கானிசமை பற்றி சொல்லாமல் அதோட ஃபங்க்ஷனை பற்றி மட்டும் சொல்கிறது தான் இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸில் செகண்ட் ஒன் இஸ் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன்னா பைண்டிங் டேட்டா அண்ட் ஆப்ரேஷன் டுகெதர் இன் அன் என்டிட்டி. அதாவது இந்த ஒரு டேட்டா வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த என்கேப்சுலேஷன். ஸோ இதை வந்து அனதர் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா wrapping up ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேட்டா வந்து போர்த்தி வைக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் அ இன்ஃபர்மேஷன் ஹைடிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் அ இம்ப்ளிமெண்டேஷன். இன்ஃபர்மேஷன் ஹைடிங் இஸ் அ அக்சஸ் கண்ட்ரோல் மாடிஃபையர். இதில் வந்து பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இம்ப்ளிமெண்டேஷன் வந்து த்ரூ கிரியேஷன் ஆஃப் இன்டர்ஃபேஸ் ஃபார் கிளாஸ். இன்டர்ஃபேஸை பற்றி இதில் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் அ ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். அதாவது ஒரு கோடை வந்து திரும்பி யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது. ஸோ இன்ஹெரிட்டன்ஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ பாலிமார்பிசம். பாலினா வந்து மெனி, மார்பிசம்னா வந்து ஃபார்ம்ஸ். ஸோ ஒன் நேம் மெனி ஃபார்ம்ஸுங்கிறது தான் வந்து இந்த பாலிமார்பிசம். ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஏ ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஏ டைனமிக் பாலிமார்பிசம். ஸ்டாட்டிக்னா மெத்தட் ஓவர்லோடிங், டைனமிக்னா மெத்தட் ஓவர் ரைடிங். இதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் OOPS. அவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் வாட் இஸ் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ப்ரோக்ராமிங். கிளாஸ்னா என்ன அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் ஃபார் அன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிரியேட்டட். அதாவது ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப இந்த கிளாஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். இதான் வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆப்ஜெக்ட். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் ஆக்ட்ஸ் as its variables. அதாவது ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேர், பென், கீபோர்டு அண்ட் மவுஸை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சேர்னா என்ன இருக்கும், 4 லெக்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஹேண்ட் வைக்கிறதுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி பென் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேப் இருக்கும், உள்ளே வந்து நிப் இருக்கும், ஸோ உள்ளே வந்து ரீஃபில் இருக்கும். இதான் வந்து பென். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீபோர்டு வந்து நம்பர் ஆஃப் கீஸ் வந்து இருக்குது தான் கீபோர்டு. அதே ஒரு மவுஸ். ஸோ இதெல்லாம் இதை பற்றி சொல்கிறது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஸ்டேட்டுங்கிறது. பிஹேவியருங்கிற வந்து அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது. இப்போ சேர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம உட்காரக்காக யூஸ் பண்ணுறோம். பென் வந்து ஒரு ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னா எடுத்து எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ கீபோர்டு வந்து ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டுங்கிறத வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பிஹேவியருங்கிறத மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கிளாஸை பொறுத்தவரையும் நம்பர் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை இந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக யூஸ் பண்ணுறதா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர் இன் OOPS. கன்ஸ்ட்ரக்டர் இன்சலைஸ் த ஸ்டேட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட இன்சலைசேஷன் தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறது. இன்வோக்ட் அட் த டைம் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும் அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆயிரும். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் வித் யூஸ்வலி த சேம் நேம் அஸ் கிளாஸ். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் நேமோட அந்த கிளாஸுக்கு என்ன நேம் கிரியேட் பண்ணுறோமோ சேம் நேம் தான் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கும் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கலி கால்ட் அட் த எண்ட் ஆஃப் லைஃப் டைம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போ லாஸ்ட்டாக முடியுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இந்த டெஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃப்ரீஸ் ஆஃப் தி அக்வயர்ட் ரிசோர்ஸஸ்.
அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த டெஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகுது. ஸோ இதான் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுது, ஃப்ரீஸ் அப் பண்ணுது. அவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்? இட் இஸ் எ கான்செப்ட் ஆஃப் பாலிமார்பிசம். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்னா, 2 or more functions have same name பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். அதாவது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா 1 or more functions வந்து இருக்கும் வித் சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, வாய்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இதான் வந்து ஃபங்க்ஷன் நேம். ஸோ ஃபங்க்ஷன் நேம்லாம் வந்து ஷோ அப்படின்னு சொல்லிட்டு சேம் நேமில் இருக்குது. ஆனால் நம்மளோட இந்த பேராந்திசிஸில் கொடுத்துருக்கதான் வந்து பேராமீட்டர். ஸோ இதை தான் வந்து பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியேட்டை காமிக்கிறதுக்காக இப்படி வந்து பேராமீட்டர்ஸ் மூலிமா டிஃப்ரென்ஷியேட் வந்து காமிக்கிறான். ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இந்த வீடியோவில் வந்து 5 கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஊப்ஸோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வந்து பார்ப்போம். தேங்க்யூ.